விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? விருச்சிகம் நிறைய பேர் சொல்கிறது உண்டு, நாங்கள்லாம் பாருங்கள் பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லை, 10 வருஷமாக நல்லா இல்லை, 5 வருஷமாக நல்லா இல்லை, அதுக்கும் மேலே நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் நீங்களாம் விட்றீங்களா? எங்களை நல்லா இருக்கவே விட மாட்டேன்றீங்க. ஏன் அப்படின்னா, நிறைய ஜோதிடர்கள் பாருங்கள், விருச்சிகம் காலப்புருஷனுக்கே 8ஆம் பாவம், சபிக்கப்பட்ட ஒரு ராசினா விருச்சிகம். நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது அப்படின்ற மாதிரி விருச்சிகத்தை பற்றி சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச ஹோப்பும் கொஞ்ச நெஞ்ச தைரியமும் போயிடுதேம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஆனால் என்ன கேட்டால் அதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாம்மா, அதெல்லாமே உங்களுக்கு நல்லதுமா. நீங்கள் எந்த அளவுக்கு ஏமாறுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சாதிப்பீங்க, எந்த அளவுக்கு துரோகத்தை சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் லாங் துரோகம்னா என்னன்னு தெரியும். தூரம் ஒருத்தர் நம்மளை கெடுக்க வரான் அப்படின்னும் போது நம்ம விலகிடுவோம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் புத்திசாலியாக மாறிடுவீங்க. பொதுவாக உங்களை பார்த்திங்கன்னா புதைக்க முடியாதுமா, விதைக்க தான் முடியும். விதைச்சாலும் நீங்கள் சாதாரண மரமாக வருவீங்களா, ஆலமரமாக தழைச்சி வருவீங்க. அப்போ இந்த துரோகம் ஏமாற்றம் இதெல்லாம் விருச்சிகத்துக்கு நல்லது. இப்படி பல துரோகங்களை சந்திக்கும் போது ஒரு துரோகத்தில் அதாவது நடுமண்டையில் நெச்சு நடித்த மாதிரி தோணும். அந்த க்ஷணம் லைஃப்பில் நான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஃபயர் வரும். அந்த ஃபயரில் தான் நீங்கள் முன்னேறுவீங்களே. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது நல்லதா? ரொம்ப நல்லது. சரி, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுக்கு 4ல் ராகு, சுகஸ்தானத்தில் ராகு. கண்டிப்பாக உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ராகுவே கேரண்டிமா. நிறைய பேர் ஃபாரினில் போயிட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய பிராப்தம், ஃபாரின்லேயே பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம், ஃபாரினில் போய் சூப்பராக படிக்கிறதுக்கான பிராப்தம், ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா நல்ல லக்ஸரியஸான வீடு, ஒரு கார் வாங்குறீங்கன்னா லக்ஸரியஸான கார், எப்படி கம்ஃபர்ட் லக்ஸரி இது எல்லாமே கிடைக்கும். சுகஸ்தானத்தில் ராகு இருக்கான் அப்படின்னும் போது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும். அப்போ 5ல் சனி, பஞ்சம சனியாக இருக்கார். சனி என்ன பண்ண போகிறாரு? உங்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே இருக்கார். ஆக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன பஞ்சம்? இது வரைக்கும் நான் நல்லா படிச்சிருக்கேம்மா, எனக்கு நல்ல வேலை கிடைக்கலம்மா, அதுதான் என்னோட பஞ்சமா. சூப்பரான வேலை கிடைக்கும். நல்லா படிச்சிருக்கேம்மா, எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் போகணுன்னு பிளான் பண்ணுறம்மா, அதுதான் என்னோட பஞ்சமா. ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எனக்கு வயசு 30ஆகுதுமா, நல்ல வரன் அமையல, அதுதான் என்னோட பஞ்சமா. சூப்பரான வரன் அமையும். ஆக என்னென்னலாம் உங்களோட பஞ்சங்களோ அத்தனை பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கான். ஆக பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யாரால் தடுக்க முடியும்?